Hi students, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 5 மூமெண்ட் இன் அனிமல்ஸ் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ட்ஸ். The point at which two separate bones meet is called joint. ரெண்டு தனித்தனி போன்ஸ் ஜாயின் ஆகிற அந்த இடத்த ஆர் மீட் ஆகிற அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மூமெண்ட் தே அலோ ஜாயிண்ட்ஸ் கேன் பி 3 types. அப்போது இதனுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஜாயிண்ட்டை 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் ஃபிக்ஸ்ட், செகண்ட் ஸ்லைட்லி மூவபிள், தேர்ட் அண்ட் மூவபிள் ஜாயின்ட்ஸ். 3 விதமான ஜாயின்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ், நிலையான ஜாயின்ட்ஸ். இன்னொன்று ஸ்லைட்லி மூவ், கொஞ்சமாக நகரும். இன்னொன்று மூவபிள், நகரக்கூடிய ஜாயின்ட்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிக்ஸ்ட் ஆர் இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ். இது ஃபிக்ஸாக இருக்கும், அவ்வளோதான், அது மூவ் ஆகவே முடியாது. அந்த ஜாயின்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். In this type of joints, no movement is possible between the two bones. நீங்கள் இந்த ஸ்கல்லில் மண்டையோட்டில் இருக்கிற ஜாயின்ட்ஸை பற்றி பார்க்கலாம். 2 போன்ஸ் ஜாயின் ஆகும், அது என்னாக முடியாது, மூவ் ஆக முடியாது. The structure between the bones of skull box are example immovable joints. நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஸ்லைட்லி மூவபிள், கொஞ்சம் நகரும். இந்த ஜாயின்ட்ஸ் அதிகமாக மூவ் ஆக முடியாது. ஒன்லி வெரி லிட்டில் ஆர் பார்ஷியல் மூவ்மெண்ட் அக்கர்ஸ் பிட்வீன் த 2 போன்ஸ். கொஞ்சமான மூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஜாயின்ட்ஸில், 2 போன்ஸ்க்கு நடுவில். த ஜாயின்ட்ஸ் பிட்வீன் த ரிப் அண்ட் த பிரஸ்ட் போன் ஆர் பிட்வீன் த வெர்டிப்ரே த எக்ஸாம்பிள் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ். நம்முடைய ரிப்ஸ், செஸ்ட் ரீஜியனில் இருக்கிற பிரஸ்ட் போன், வெர்டிப்ரே, இது எல்லாமே இந்த ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த ஜாயின்ட்ஸ் ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ், ஈஸியாக நகரக்கூடியது. வேரிங் டிகிரி ஆஃப் மூமெண்ட்ஸ் இஸ் பாசிபிள் பிட்வீன் த 2 போன்ஸ் ஃபார்மிங் தி ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டில் நிறைய மூமெண்ட் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். There are 6 major types of movable joints. நம்ம என்னென்ன ஜாயின்ட்ஸ்ன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 விதமான மூவபிள் ஜாயின்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஜாயின்ட்ஸ். அது என்னது சைனோவியல் ஜாயின்ட்ஸ், இது எங்கே இருக்கும் இந்த சைனோவியல் ஜாயின்ட்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். The synovial joints which make connection between the 2 bones, 2 போன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஜாயின்ட்ஸ் consisting of cartilage line cavity filled with fluid. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம், 2 போன்ஸ்க்கு நடுவில் ஒரு கேவிட்டி இருக்குது. அதில் இருக்கிற அந்த கேவிட்டியில் இருக்கிற அந்த போன்ஸ் கார்டிலேஜினல் போன்ஸ்னு சொல்லுவோம், குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். இட்ஸ் நோன் அஸ் டயார்த்ரோசிஸ் ஜாயின்ட்ஸ். இதுக்கு டைஆர்த்ரோசிஸ் ஜாயின்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த சினோவியல் ஜாயின்ட்ஸ்க்கு இன்னொரு பேர். There are most flexible movement joints between the bones because the bones are not physically connected, can move more freely in relation to each other. இதில் அந்த போன்ஸ்லாம் டைரெக்டாக ஜாயின் ஆகிறது கிடையாது. பாருங்கள், 2 போன்ஸுமே டைரெக்டாக ஜாயின் ஆகலை, நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடால் தான் என்ன ஆகுது, ஜாயின் பண்ணப்படுது. இப்போது இந்த போன்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஜாயின் ஆகலை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சினோவியல் ஜாயின்ட்ஸ் ஹேவ் 4 மெயின் டிஸ்டிங்விஷிங் ஃபியூச்சர்ஸ். என்னென்னன்றதை பார்க்கலாம். அதில் இந்த சினோவியல் ஜாயின்ட்ஸ்க்கு உண்டானதை நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். அதில் உங்கள் புக்கில் டூ யூ நோ பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் கண்டிஷன் தட் யூஸ்வலி ரிசல்ட் either due to friction and articulating cartilage due to lack of synovial fluid in this joint. இப்போ அந்த 2 ஜாயின்ட்ஸ் நடுவில் இருக்கிற அந்த சினோவியல் ஃப்ளூயிட் இல்லாததால் அவங்களுக்கு அந்த இடம் வீக்கமாகிடும். டியூரிங் திஸ் கண்டிஷன் த பர்சன் ஃபீல் அக்யூட் பெயின். கண்டிப்பாக அந்த இடம் பயங்கர பெயினாக இருக்கும் அந்த ஃப்ளூயிட் இல்லாததால். பர்டிகுலர்லி வைல் மூவிங் ஜாயின்ட்ஸ், நடக்கும் போது அந்த ஜாயின்ட்ஸ்க்கு அசைவு கொடுக்கும் போது
அந்த இடம் பயங்கரமான வலிகளை உண்டாக்கும். திஸ் டிசீஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் ஆர்த்ரட்டிஸ். இதுக்கு தான் மூட்டு வீக்கம் ஆர் மூட்டு வலின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஆர்த்ரட்டிஸ். ஆர்த்ரட்டிஸ் இஸ் however also caused due to deposition of uric acid crystals in these joints. இதில் இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அதிகமாக இந்த இடத்துல படிகிறதால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த ஆர்த்ரட்டிஸ்.